ஓம் நமோ நாராயணாய நமக. ருத்ரோ பகுசிரா பப்ரூர் விஸ்வயோனி சுச்சீஸ்ரவாக அமுதசாஸ்வதஸ்தானூர் வராரோஹோ மகாதபாக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 117வது திருநாமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ருஹு. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை தாங்குபவர். சொல்லும் முறை பப்ரவே நமக. ப இப் ர வே நமக. பப்ரவே நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த பப்ரவே நமகத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராமானுஜரின் மறு அவதாரமாக கொண்டாடப்படும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள். ஆண்டாள் ஆண்டாள் ரெங்கமன்னரை மங்களாசானம் செய்வதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தம் சீடர்களுள் எழுந்தருளினார். அப்போது அங்கே பிரம்ம உற்சவம் நடைபெற்று கொண்டிருந்தது. பிரம்ம உற்சவத்தில் 4ஆம் திருநாளன்ற ஆண்டாள் சேஷ வாகனத்தில் ரங்கமன்னார் கோவர்த்தன கிரிதாரியாகவும் காட்சி தருவது வழக்கம். அந்த காட்சியை மாமுனிகளும் அவரது சீடரனும் கண்குளிர பார்த்தார்கள். என்னன்னு பார்த்தாங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிறப்ப அந்த காட்சியெல்லாம் கண்குளிர பார்த்தார்கள். யார்? இவங்கெல்லாம் ராமானுஜனுடைய மறு அவதாரமாக கொண்டாடும் மணவாள மாமுனிகள். அப்போ பார்த்த உடனே அப்போது அவரது சீடர்களில் ஒருவனான எந்திரிச்சு என்ன சொன்னான்னா, எறும்பியா, அவர் பேர் எறும்பியப்பா, சுவாமி, பெருமாள் தானே எப்போதும் சேஷ வாகனத்தில் வருவார், இங்கு மட்டும் நாச்சியார் சேஷ வாகனத்தில் வருகிறாரே, என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு விடையளித்த மணவாள மாமுனிகள், இந்த பூமியை அஷ்டதிக்கஜங்கள் எனப்படும் 8 யானைகள், கஜம்னா யானை, அந்த 8 யானைகளும் ஐராவதன், புண்டரீகன், வாமனன், குமுதன், அஜ்ஜனன், புஷ்பதந்தன், சார்வபௌமன், சுப்ரதீகன் தாங்கி கொண்டிருந்தன. இந்த 8 கஜ யானையினுடைய பேர். இப்போ இப்படி இருக்கிறப்ப அந்த பாதாளத்தில் ஆதிசேஷன் வடிவில் விளங்கும் திருமால் அந்த 8 யானைகளோடு சேர்ந்து பூமியை தாங்கி நிலைநிறுத்தினாராம். அவ்வாறு ஆதிசேஷன் வடிவில் இருந்து கொண்டு பூமியை தான் எப்போதும் தாங்குவதை நமக்கு உணர்த்தவே இங்கு பெருமாளே சேஷ வாகனமாக, பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள், அவரே பெருமாளே, எப்போது பெருமாள் தான் அந்த 8 யானைகளில் இருப்பார். இப்போ இவங்க நாச்சியார் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெருமாளே அந்த 8 வாகனமாக வடிவெடுத்து பூமியில் அவதாரமான ஆண்டாளை தன்மேல் சுமந்து கொண்டு வருகிறார் என்று விடையளித்தாராம். மற்றொரு சீடன் அவரும் எந்திரிச்சு, அண்ணா சுவாமி, ரங்கமன்னர் ஏன் கையில் கோவர்த்தன மலையுடன் காட்சி தருகிறார் என்று இன்னொருத்தவன் கேட்டானான். இன்னொரு சீடன் இதே தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் என்றார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோவர்த்தன மலை என்பது பூமிக்கு பிரதிநிதி. பூமாதேவியை எப்போதும் தான் சுமந்து கொண்டே இருப்பதை நமக்கு உணர்த்தவே பூமியின் ஒரு பகுதியான கோவர்த்தன மலையை சுமந்து கொண்டு ரங்கமன்னார் காட்சியளித்தார் என்று விளக்கினாராம். இந்த மணவாள மாமுனி என்ன செஞ்சார்னா, இவர் ஒரு பாசுரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னன்னு பார்த்தங்கன்னா, நாகம் ஏந்தும் மேரு வெற்பை நாகம் ஏந்தும் மண்ணினை நாகம் ஏந்தும் மாகம் ஏந்து வார்ப்புணல் மாகம் ஏந்தும் மங்கள் நீ ஒரு வாய்வு 5 அமைத்து காத்து ஏகம் ஏந்தி நின்ற நீர்மை நின்கனையை ஏற்றுவதே. அதாவது என்னென்னா, இந்த பாட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன், இதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாகம் ஏந்து மேரு வெற்பு, நாகம் எனப்படும் சுவருக்கு லோகத்தை தாங்கும் மேருமலை, நாகம் ஏந்து மண், நாகம் எனப்படும் 8 யானைகளாம். அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, நாகம் ஏந்து 8 யானைகளால் தாங்கப்படும்.
தாங்கப்படும் பூலோகம். நாகம் ஏந்தும் ஆக ஆதிசேஷன் என்னும் நாகத்தால் ஏந்தப்படும் திருமேனியை உடைய திருமாலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் நாகம் ஏந்தும். நாகம் எனப்படும் சுத்தமான ஆனந்தம் நிறைந்த வைகுந்த லோகமாக. மாகம் ஏந்தும் வார்ப்புணல் மாகம் எனப்படும் வானத்தால் தாங்கப்படும் ஆகாய கங்கை. மாகம் ஏந்தும் மங்குல வானத்தால் தாங்கப்படும் மேகம் ஓர்த்தி. நம் வயிற்றிலிருந்து நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க செய்யும் தீயான அக்னி வாயு 5ம் நம் உடவில் சஞ்சரிக்கும் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் ஆகிய 5 வாயுக்கள் ஏகம் ஏந்தி நின்ற நீர்மை. இவை 5ம் அனைத்தையும் உண்டாக்கி ஆதிசேஷன் வடிவிலிருந்து கொண்டு பாதாளத்தில் இருந்தபடியே திருமால் தாங்கி வருகிறார் என்கிறார்களாம். அதாவது என்னென்னா இதை நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போ நாங்கள் வந்து இந்த வாழ்க வளமுடன் தசவாயுன்னு படித்தோம். இந்த இவ்வளவும் இந்த தசவாயுவில் ஒரு கொலாபரேஷன் மாதிரி இந்த இடத்துல இருந்ததுனால நான் சொன்னேன். இந்த பாட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை படித்து பார்த்துக்குங்க. அதாவது என்னென்னா, தன்னுடைய முக்கியமான 8 சீடர்களை அழைத்து அஷ்டதிக் கஜங்களாகிய 8 யானைகளையும் பூமியை தாங்குவது போல நீங்கள் 8 பேரும் இந்த வைணவ நெறியை தாங்கி வளர்க்க வேண்டும் என்று கூறி அவர்களை அஷ்டதிக் கஜங்களாக நியமித்தாராம். அதாவது என்னது, வானமாமலை ஜூயர், பரவஸ்து பட்டபிரான் ஜூயர், திருவேங்கட ஜூயர், கோவில் கருந்தாடை அண்ணான், பிரதிவாதி பயங்கரம் அண்ணான், அதாவது எறும்பியப்பா தான் ஃபஸ்ட்டு சொன்னால இவங்களாம் சீடர். அதாவது அப்பிள்ளை மற்றும் அப்பில்லான் ஆகியோர் தான் அந்த அஷ்டதிக்கு கஜங்கள் என்று அந்த வழியில் அதாவது எம்பெருமானுடைய வழியில் வந்த குருமார்கள் வைணவ நெறியை வளர்த்து வருகிறார்கள். தம் சீடர்களுக்கு மாமுனிகள் விளக்கியது போல பூலோகம், சுவர்க்கலோகம், ஆகாயம், வைகுந்தம் என அனைத்துலகத்தையும் பாதாள லோகத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருந்து கொண்டு திருமால் தூங்குவதால் தான் பப்ரு என்று அழைக்கப்படுகிறார். ப்ரூ என்றால் தாங்குதல் என்று பொருள். அனைத்துலகத்தையும் தாங்குவன் பப்ரு என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 117வது திருநாமமாக சேஷவாகனத்தில் திகழும் ஆண்டாளை கோவர்த்தன மலையை தாங்கும் ரெங்கமன்னாரை தியானித்து கொண்டு பப்ருவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு எந்த பாரமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு திருமால் அருள் புரிகிறார். எப்படி பார்த்துங்க, என்னன்னா இதில் கதைன்னு ஒன்றும் கிடையாது. இவர் இந்த அதாவது மணவாள மாமுனி அந்த அஷ்டதிக்கு கஜங்களை பற்றி சொல்கிறாரு. அதில் என்னென்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய 8 வகையான வாயுக்கள் அதெல்லாம் தான். அதாவது என்னென்னா இதெல்லாம் கதையில் எல்லாம் நம்ம உடலுக்குரியதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இது நாங்கள் வாழ்க வளமுடன் படித்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருந்ததுனால இது எனக்கு ரொம்பவே புரியுது. இது கொஞ்சம் கதைன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானமான ஒரு சிந்தனை விளக்கம் தான் இது. ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.